ஒரு ஏர்லி ப்ரெக்னன்சி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் பீட் பார்க்க போகிறீங்கன்னா அது எவ்வளோ ஒரு ஹாப்பியான இமோஷனலான ஃபேஸில். ஆனால் நிறைய பேருக்கு சம்டைம்ஸ் நாங்கள் இனிஷியலாக பார்க்கும்போது ஹார்ட் பீட் தெரியாது, உடனே பயந்துருவாங்க, ரொம்ப பேனிக் ஆகி என்ன டாக்டர் என்னாச்சு, ஏன் தெரியல, கேன் யூ எக்ஸ்பிளைன் டு மீ ரைட் நவ், ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. பட் ஐ வில் ஒன்லி டெல் தெம் காம் டவுன், ரிலாக்ஸ், பயப்படாதீங்க. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா பேஷண்ட்டுக்குமே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்கேன் பண்ணும் போது கரெக்டாக நீங்கள் சொல்கிற பீரியட்ஸ் டேட்டும் குழந்தையோட லெங்க்த்தும் ஹார்ட் பீட்டும் கரெக்டாக வரணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற பீரியட்ஸ் டேட்டும் குழந்தையோட ஃபார்மேஷனும் ஒரு 1 or 2 வீக்ஸ் கூட டிலேடாக இருக்கலாம். ஸோ உடனே பயப்படாதீங்க. நீங்கள் ப்ரெக்னன்சின்னு தெரிஞ்ச உடனேவே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற ஸ்கேன்லேயே பேபி ப்ளஸ் ஹார்ட் பீட் தெரியணுன்ற அவசியம் இல்லை. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் வரும்? ஃபர்ஸ்ட் கர்ப்பப்பை இருக்கும், ஓகே. ரெண்டாவது ஒரு 4லேருந்து 5 வாரத்துக்குள்ள கருப்பைன்னு ஒன்று வரும், ஜெஸ்டேஷன் சாக். மூணாவது கருப்பை, அந்த சாக்குக்குள்ள இருக்கிறது யோக் சாக். அந்த யோக் சாக் 5லேருந்து 6 வாரத்துக்குள்ள வளரும். அந்த யோக் சாக் தான் அம்மாவுக்கு குழந்தைக்கு கொண்டு வர கனெக்ஷன். இதுவே 4வது 6லேருந்து 7வது வாரத்துக்கு குழந்தை ஸ்மாலாக தெரியும், ப்ளஸ் ஹார்ட் பீட்டோட தெரியும். அது 6 to 7 வீக்ஸில். இது எல்லாமே ஒரு 5லேருந்து 7 வாரத்துக்குள்ள நடக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் இப்போ 4 வாரத்துக்கே போயிட்டீங்க, பீரியட்ஸ் மிஸ் ஆகி உடனே பார்த்துட்டீங்க அப்படின்னா கருப்பை மட்டும் தான் தெரியும், பேபி ஹார்ட் பீட்டோட தெரியவே தெரியாது. ஆனால் எப்போ நம்ம பயப்படணும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ் ரெட் ப்ளீடிங் இருக்குது, இல்லை ரொம்ப அப்டாமினல் கிராம்ஸ், ரொம்ப வயிறு வலி இருக்குது, இல்லை நீங்கள் 2 வாட்டி ஸ்கேன் எடுத்துட்டீங்க. ஸோ போன வாரம் ஒரு வாட்டி திங்கக்கிழமை எடுத்தீங்க, திருப்பி திங்கக்கிழமை எடுக்கும், டிஃப்ரென்ஸே இல்லை, 2 ஸ்கேனும் கருப்பை அதே மாதிரி இருக்குது, வளர்ச்சியே இல்லை. அப்படிலாம் இருக்கும் போது நம்மளுக்கு ஹார்ட் பீட் தெரியல, இல்லை நம்மளுக்கு ப்ரெக்னன்சி ஜேர்னி சரியா இல்லைன்றதை நம்ம யூகிக்கலாம். எல்லா வாட்டியும் நீங்கள் ஒரே டைமில் ஓவலேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் கூட ஒரு மாதமும் நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது கரெக்டாக அதே டேட்டில் தான் நீங்கள் ஓவலேஷன் எங்கே ரிலீஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு லாஸ்ட் பீரியட் டேட் மட்டும் தானே தெரியும், எக்ஸாக்டாக இப்போ ஓவலேஷன் நடந்ததுன்றது எதர் நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கணும், இல்லை ஒரு ஐவிஎஃப் கன்செப்ஷனாக இருக்கணும். ஆனால் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா, நேச்சுரலாக நீங்கள் கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா, டு நாட் டிசைட் வித் ஜஸ்ட் 1 ஸ்கேன். டாக்டர்ஸ் வெறும் ஹார்ட் பீட்டை மட்டும் பார்க்கறது இல்லை. டாக்டர்ஸ் என்னெல்லாம் பார்ப்பாங்க, சீரியலாக நான் இப்போ சொன்னேன் இல்லை, கருப்பை தெரியுதா, அது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அதோட சைஸ் என்ன, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், கருப்பை தெரிஞ்சு ஒரு 3-4 டேஸ்க்குள்ள அந்த யோக் சாக் தெரியுதான்னு பார்ப்போம். அந்த இன்னொரு சாக், அந்த ரவுண்டாக அது கருப்பைக்குள்ளே தெரிஞ்சதுக்கப்புறம் அது தெரிஞ்சு ஃபியூ டேஸ்க்குள்ள ஒரு ஸ்மால் பேபி போல் தெரியுதா. அந்த பேபி போல் ஆல்மோஸ்ட் நான் ஒரு மெஷர்மெண்ட் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 6லேருந்து 7 மில்லிமீட்டருக்குள்ள அந்த பேபி போல், அது பேர் சிஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம். க்ரௌன்லேருந்து ரம்ப், அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட், 6லேருந்து 7 மில்லிமீட்டருக்கு அந்த லெங்க் இருந்தும் பேபி ஹார்ட் பீட் தெரியல அப்படின்னா தான் அது நம்ம மிஸ்கேரேஜ் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. இதுலயே 1 வீக் டிஃப்ரென்ஸ்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கேன் பார்த்துருக்கீங்க, ஒரு வாரம் தள்ளி பார்த்துருக்கீங்க, ஆனால் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, பிக்சர் அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னாலும் தென் ப்ரெக்னன்சி, அது ஏர்லி ப்ரெக்னன்சி ஃபெயிலியர் சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்கேன் வச்சு மட்டும் டிசைட் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த ஒரு ஸ்கேனால நம்மளால கரெக்டா ஏஜ், அதாவது பேபியோட ஜெஸ்டேஷன் ஏஜ் இல்லை பிரெக்னன்சியோட ஜெஸ்டேஷன் ஏஜ் நம்மளால கணிக்கவே முடியாது. லாஸ்ட் பீரியட் டேட்ன்றது வெறும் ஜஸ்ட் 1 பாயிண்ட் மட்டும்தான். நான் எப்போ குழந்தைய ஹார்ட் பீட்டோட மெஷரபிளா ஒரு சென்டிமீட்டருக்கு நான் பேபியை பார்க்குறேனோ அதுதான் எனக்கு ரிலையபிள் ஜெஸ்டேஷன். அந்த டேட்டை வச்சு தான் நான் டெலிவரி டேட்டை கணிக்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன் போகிறீங்கன்னா ஹார்ட் பீட் மட்டும்தான் இருக்கணும், அது இருந்தால் மட்டும்தான் அது பேபி ஹெல்த்தின்றது அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், கருப்பை எங்கே இருக்கு, அதுக்கப்புறம் யோக் சாக் வந்துருச்சா, கருப்பைக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா, பிளஸ் அதோட ஹார்ட் பீட் இருக்கா, ஹார்ட் பீட்டோட பேபி நல்ல க்ரோத் இருக்கா, ஹார்ட் பீட் நல்ல இம்ப்ரூவ் ஆகுதா, இது எல்லாமே சேர்ந்து பார்த்தா மட்டும்தான் குழந்தை ஹெல்த்தின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஸ்கேன் வச்சு டிசைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ளீடிங், ஸ்பாட்டிங், மிஸ்கேரேஜஸ்க்கான சைன்ஸ் எதுவுமே இல்லைன்னா 1 வீக் லேட்டர் இதோட ரிப்பீட் ஸ்கேன் எடுங்க. மூணாவது, யூ குட் ஹவ் ஈவன் கான் வெரி ஏர்லி ஃபார் ஸ்கேன். நான் சொன்ன மாதிரி 4 வாரத்திலே நீங்கள் சீக்கிரமாகவே போயிட்டீங்கன்னா கருப்பை உள்ளவே தெரியாது. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் டியூப்ல இருக்க ப்ரெக்னன்சின்னு கூட நினச்சிப்பாங்க, பிகாஸ் ப்ரெக்னன்சி சாக்கே யூட்டஸ்குள்ளே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் டு நாட் பேனிக், வெயிட் ஃபார் 1 week to 10 days.
ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் உங்க பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ. ஏன்னா நீங்க ஒரு வாட்டியும் ஸ்கேன் போகும்போது சப்போஸ் கருப்பை தெரியல அப்படின்னா உங்க ஹெச்சிஜி லெவல்ஸ் பாருங்களா, உங்களோட டாக்டர் கிட்ட பார்த்துட்டு யூ கேன் ஆஸ்க் ஃபார் அ பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் ரிப்போர்ட். இஃப் இட் இஸ் மோர் தென் 1500 யூ கேன் டெஃபினெட்லி see a pregnancy sac. அப்படியும் தெரியல அப்படின்னா அந்த பீட்டா ஹெச்சிஜி லெவல் எவ்ரி 48 hours டபுள் ஆகுதான்னு கூட பார்க்கலாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நிறைய திங்ஸ் இருக்கு நம்ம ஏர்லி பிரெக்னன்சி அல்ட்ராசவுண்ட்ல பார்க்கறதுக்கு. எடுத்த உடனே நீங்க போன உடனேவே don't get disheartened if you can't see a baby with a heartbeat because that's not the final outcome. So அந்த ஸ்கேன் பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, not just the heartbeat. I hope this video is informative because இதனால நிறைய பேர் ஏர்லியராகவே ரொம்ப பேனிக் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. அது தேவையே இல்லை. ஒன், உங்க டாக்டர் ஸ்கேன் பண்ணி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பயப்படாதீங்க. ரெண்டாவது, ஒரு 1 week 10 days அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டிஃபரன்ஸ் இருக்கா பிட்வீன் த 2 pregnancy ஸ்கேன் இமேஜஸ்ன்னு பாருங்க. மூணாவது, அப்பவும் ஹார்ட் பீட் பேபி தெரியுது, ஹார்ட் பீட் வரல அப்படின்னா then you can talk to your gynecologist and see what could have been the probable reason for a miscarriage. ஸோ ஒரு ஏர்லி பிரெக்னன்சி ஸ்கேன்னா பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா ஒன், நீங்கள் ரொம்ப ஏர்லியாக போயிருக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் இனஃப் டைம் கொடுக்காம இருந்திருக்கலாம். நம்மளுக்கு டிலேட் ஓவலேஷன் கூட இருந்திருக்கலாம். அதனால கூட பிரெக்னன்சியில் உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு ஹார்ட் பீட் உடனே ஃபர்ஸ்ட் ஸ்கேன்லேயே தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்கள் டாக்டர் 1 week லேட்டர் உங்களுக்கு ரிப்பீட் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா பயப்படாதீங்க. யூ வில் கெட் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் இன் த நெக்ஸ்ட் ஸ்கேன்.